இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா டேலண்டட் பர்சன் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள யாரும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. சில பேர் தான் அவங்கள வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அங்கீகாரம் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு அவங்கள வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஜேர்னலில் நம்ம போயிட்டுருக்கோம். எதை நோக்கி போயிட்டுருக்கோம்? பேடாக ஒரு இமேஜ் பண்ணுறவங்க, ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க, ரொம்ப கெட்ட செயல் செஞ்சு வீடியோ போடுறவங்க, பார்க்க அருவருப்பாக இருக்கிறவங்க, அருவருப்பாக இருக்கிற மாதிரி வீடியோ போடுறவங்கள நம்ம தூக்கி தலையில் வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி பர்சனே நம்ம அப்பப்போ செஞ்சுட்டு வந்தோம்னா தான் திறமையானவங்களும் அப்பப்போ வெளியில் வருவாங்க அப்படிங்கிறத என்னோட நோக்கம். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு நம்ம காலகாலமாக நம்ம சைக்கிளில் பார்த்துருக்கோம். சைக்கிள் எப்படி இருக்கும்? பெடல் மிதிச்சு போயிட்டே இருப்போம், என்ன வேணாலும் பண்ணலாம், அது ஓகே. இப்போ காலகட்டத்தில் அது சைக்கிளே வந்து ஓரம் கட்டிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சில பையன் என்ன பண்ணியிருக்காரு, பெடல் மிதிச்சு சைக்கிள் ஓட்டுறது வேற மாதிரி ஒரு ஜேர்னலில் நம்ம சைக்கிள் கண்டுபிடிச்சான்னா அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலே அது பார்க்க செம்மையாச்சு. ஸோ நீங்களும் பாருங்கள், இந்த வீடியோ தான் அது. ஸோ அதை பார்க்கும்போது பெடலே இல்லைனாலும் இந்த மாதிரி போட்டும் அதை வீடியோ நம்ம சைக்கிளில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆச்சு. ஸோ லைக்கையும் போட்டு விட்டேன் அந்த பையனுக்கு. கமெண்ட்லேயும் நான் வந்து எனக்கு சூப்பராக வாழ்த்துக்கள் போட்டு விட்டேன். இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். இந்த மாதிரி திறமையுள்ள பசங்களையும் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி தமிழ்நாட்டுக்கு, உலக மக்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய இது. இது உண்மை அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.